அனைவருக்கும் வணக்கம். தமிழன்ராஜ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம டிஎன்பிசி 2010 நடந்த குரூப் 1 கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வர்றோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோமாக்க 10 மில்லியன் பிரதிகளுக்கு மேல் விற்பனையான மிகச்சிறந்த புத்தகம் என்ற வரிசையில் முனைவர் கென்னத் பிளான்சர்ட் மேலாண்மை குரு என்பவரால் எழுதப்பட்ட புத்தகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் சியில் உள்ள ஒரு நிமிட மேலாளர் இதுதான் இதற்கு கரெக்டான ஆன்சரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜீவ்காந்தி உதயமி மித்ரா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி உதயமி மித்ரா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 2008 தொடங்கப்பட்ட திட்டம். இது சிறுதொழில் மேம்பாட்டு நிறுவனத்திற்காக தொடங்கப்பட்ட திட்டம் 2008 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹீலியோசென்ட்ரிக் தத்துவத்தின்படி சூரியன் மத்தியில் நிலையாக உள்ள போது மற்ற கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. இந்த தத்துவத்தை முதலில் கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹீலியோசென்ட்ரிக் தத்துவத்தை முதல்ல சொன்னது யாருன்னா ஆப்ஷன் டியில் உள்ள கோபர்னிக்கஸ். இவர் தான் ஹீலியோசென்ட்ரிக் தத்துவத்தை முதல்ல சொன்னவர். ஹீலியோசென்ட்ரிக் தத்துவம்னா சூரியன் மத்தியில் இருக்குது, அதாவது சூரிய மைய கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. சூரியன் நடுவில் இருக்க, சூரியனை சுற்றி தான் மற்ற கோள்களும் அந்த சூரியனை சுற்றி வரும். மற்றது அடுத்து இன்னொரு கோட்பாடு என்னன்னா புவி மைய கோட்பாடு. இதை சொன்னவர் யாருன்னா டாலமி சொல்லியிருப்பார். இதுனா புவித மையம், அதாவது பூமி தான் நடுவில் இருக்க, பூமியை சுற்றி தான் சூரியனும் மற்ற கோள்களும் சுற்றி வருதுன்னு சொல்லியிருப்பார். யார்? டாலமி சொல்லியிருப்பார். இவர் 15ஆம் நூற்றாண்டில் தான் நம்ம கோபர்னிக்கஸ் கண்டுபிடிச்சிருப்பார். என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா பூமி மையம் கிடையாது, சூரியன் தான் மையம், சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் சுற்றி வருதுன்னு ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா கோபர்னிக்கஸ். அது வரைக்கும் டாலமி சொன்னது தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. டாலமி என்ன சொன்னார்? பூமி தான் மையத்தில் இருக்குது, அதை சுற்றி தான் சூரியன் சுற்றி வருது, மற்ற கோள்களும் சுற்றி வருதுன்னு டாலமி சொன்னார். அது 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 15ஆம் நூற்றாண்டில் தான் கோபர்னிக்கஸ் அதை மாற்றி சொன்னார். மாற்றி என்ன சொன்னார்னா, அதாவது ஹீலியோசென்ட்ரிக் தத்துவத்தை சொன்னார். ஹீலியோசென்ட்ரிக்னா ஹீலியம்னா சூரியன், அதாவது சூரியன் மையத்தில் இருக்க, சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அதே மாதிரி கலிலியோ இந்த கோட்பாடு உண்மைதாண்டு மெய்ப்பிச்சிருப்பார். எப்படி? சூரியன் தான் மையத்தில் இருக்குது, மற்ற கோள்கள்லாம் சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 2001 படி கேட்டிருக்காங்க. 2001. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 1.90%. இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சரு. 2001 கேட்டிருக்காங்க. இப்போ 2011 படிச்சுக்கிறோம். 2011 இந்தியாவுக்கு எவ்வளோன்னா வளர்ச்சி விகிதம் 1.66%. இதே தான் தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டோமாக்க 8.3%. இது தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி விகிதம். இந்தியாவுக்கு வளர்ச்சி விகிதம் 1.66. இது 2011 மக்கள் தொகை கணக்கின் படி முன்னாடி கொண்டு வரப்பட்டது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் குன்றுகளின் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள 4 மலைகளை கொடுத்துருக்காங்க. இந்த 4 மலையை நம்ம வடக்கிலிருந்து வரிசைப்படுத்துறதாக சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து? வடக்கிலிருந்து இந்த மலையை வரிசைப்படுத்தினேன். அப்படி பார்த்தோமாக்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சரை பார்த்துருவாங்க. ஆப்ஷன் சியில் உள்ளது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஆப்ஷன் சியில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு நல்லமலை, 2வது ஜவ்வாதி, 3வது நீலகிரி, 4வது ஆனைமலை. அப்போ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க அண்ணாமலை நகரில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சியில் உள்ளது 1929 தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை நகரில் நிறுவப்பட்டது. அண்ணாமலை நகர் எங்கே இருக்குன்னா சிதம்பரத்தில் இருக்குது. இது தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட 2வது பல்கலைக்கழகம் கூட சொல்லலாம்.
ஃபஸ்ட்டு வந்து 1857 விக்டோரியா மகாராணி பேரறிக்கையின்படி அந்த சட்டத்தின்படி சென்னை சென்னை பம்பாய் கொல்கத்தா இந்த 3 இடங்கள்லையும் ஒரு ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாங்க. அப்படி பார்த்தோமாக்க தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட முதல் பல்கலைக்கழகம்னு பார்த்தோமாக்க 1857 சென்னை பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தோமாக்க இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் கொண்டு வரப்பட்டது 1929 நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழகம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க ஒன்று சேர்க்கப்பட்ட 2 வில்லைகளின் குவியத் தூரம் வருமாறுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று சேர்க்கப்பட்ட 2 வில்லைகளின் குவியத் தூரம் வந்து ஆப்ஷன் டி இதுதான் இது கரெக்டான ஆன்சரு. 1/f = 1/f1 + 1/f2 இதான் ஒன்று சேர்க்கப்பட்ட 2 வில்லைகளின் குவியத் தூரம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் நாடாளுமன்றத்தால் திருத்தம் செய்ய முடியும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் சி வந்து அரசு நெறி கொள்கையை நாடாளுமன்றத்தினால் திருத்த இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் டி வந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள கூட்டாட்சி கொள்கைகளை நாடாளுமன்றத்தால் திருத்த இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்த்தா இதுக்கு கரெக்டான ஆன்சர் சரியானதுன்னு பார்த்தோமாக்க ஆப்ஷன் ஏல உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் நாடாளுமன்றத்தால் திருத்தம் செய்ய முடியும். அப்போ இதுதான் இது கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் பி என்ன தப்புன்னு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறானது. அரசு நெறிமுறை கொள்கையை நாடாளுமன்றத்தினால் திருத்த இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவுமே தவறு தான், திருத்தலாம். அடுத்த ஆப்ஷன் டி வந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள கூட்டாட்சி கொள்கைகளை நாடாளுமன்றத்தால் திருத்த இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு தான், இங்கே இயலாதுன்னு வருது, திருத்த இயலும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு ஆசியன் அமைப்பை சாராத நாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆசியன் அமைப்பு சாராத நாடு எதுனா இது ஆன்சர் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து வங்கதேசம். இங்கே இந்த வியட்நாம் வந்து ஆசியன் கூட்டமைப்பில் இருக்குது, புருனேவும் இருக்குது, மியான்மர் இருக்குது. இதில் இல்லாத நாடு வந்து வங்கதேசம் தான், இதில் இல்லாத நாடு. இந்தியாவு கூட இந்த ஆசியன் கூட்டமைப்பில் கிடையாது. இந்தியா நாடு கொடுத்தாலும் இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் இதெல்லாம் என்னது சவுத் ஆசியன் கண்ட்ரி. இந்த ஆசியன் அமைப்பில் 10 நாடு இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோமாக்கும் புருனே இங்கே இருக்கா, புருனே. ரெண்டாவது கம்போடியா. அடுத்து 3வது இந்தோனேசியா. அடுத்து 4வது வந்து லாவோஸு. அடுத்து 5வது வந்து மலேசியா. 6வது வந்து மியான்மர். அடுத்து 7 பிலிப்பைன்ஸு. 8 சிங்கப்பூரு. அடுத்து 9 தாய்லாந்து. அடுத்து 10 வியட்நாம். இந்த 10 கண்ட்ரிகள் தான் ஆசியான் கூட்டமைப்பில் இருக்குது. ஆசியன்னா என்ன அர்த்தம்னாக்கா அதுக்கு விரிவாக்கம் பார்த்தோம்னாக்கா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஆசியன் நேஷன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த 10 நாடுகள் தான் இருக்குது. இந்த கொஸ்டின் பார்த்தவங்களாக்க இந்த ஆசியன் அமைப்பில் சாராத நாடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் இல்லாத நாடு எதுன்னா வங்காளதேசம் தான். இதுதான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இந்தியாவும் ஆசியன் கூட்டமைப்பில் கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது. அதாவது நம்ம வந்து சவுத் ஆசியன் கண்ட்ரி, இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம்லாம். இது வந்து சவுத் ஈஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ சவுத் ஈஸ்ட்டில் இந்த 10 நாடுகள் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிலை விளைவு எதனால் ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நிலை விளைவு எதனால் ஏற்படுகிறதுண்டா இதுக்கு வந்து ஆப்ஷன் பியில் உள்ள தலைகீழ் மாற்றங்கள் இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நிலை விளைவு எதனால் ஏற்படுகிறதுனா தலைகீழ் மாற்றங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி 10 கொஸ்டின் முடிஞ்சு. இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணும்னா
வாட்ஸ்அப் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.